ட்ரெண்டிங் செக்டர். இப்போ ஒரு ட்ரெண்டா உருவாகி இந்த 3-4 வருஷத்துல ஒரு ட்ரெண்டிங் உருவாக்கக்கூடிய ஒரு செக்டராக உருவாக்கம் பெற்றிருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான செக்டர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர். டிஃபென்ஸ் செக்டர் ரொம்ப வருஷமாக இருந்தாலும் கூட ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டட் கம்பெனிஸாக நிறைய கம்பெனிகள் இல்லை. இப்ப 2018-19 அப்புறமா தான் ஷேர் மார்க்கெட்லயும் லிஸ்டட் கம்பெனிகளாக வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது இப்போதுதான் புதிதாக உருவான செக்டர். அதுல ஒரு நல்ல சில கம்பெனிகள், ஒரு ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்காங்க, லார்ஜ் கேப் இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை நீங்க தேர்வு செய்வது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில், ஏன்னா எங்க எப்போது போர் வரும்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா வேகமாக ஏறும், எல்லா நாளும் ஏறிக்கொண்டே இருக்காது. ஸோ ட்ரெண்டிங் அது எப்போ ட்ரெண்ட் வரும்போது தான் அவங்க ஏறுவாங்க. ஆனால் மீதி நேரங்களில் அமைதியாக இருக்கக்கூடிய செக்டர், ஆனால் அதே சமயம் நல்ல உங்களுக்கு டிவிடெண்ட் தரக்கூடிய செக்டர்களாகவும் இந்த டிஃபென்ஸ் செக்டர் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிற ஒரு துறை இருப்பது அத்தியாவசியமாக கருதப்படுது. அடுத்ததாக ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர். ஏன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீக்கமர எல்லா இடத்திலும், கிராமத்துல இருந்து மெட்ரோல இருந்து எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தபடியாக மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இனி அடுத்ததாக இங்கேயே இருக்க மாட்டாங்க. அடுத்ததாக பி குரூப், சி குரூப் சிட்டிஸ்ல எல்லாம் அடுத்தடுத்த பிளானிங் ஆரம்பிப்பாங்க அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துல. அப்ப இந்த ரயில்வே செக்டர் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டர். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது, ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது, அதை அவங்க எக்ஸிகியூஷன் பண்ணும்போது, இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே ரயில்வே செக்டர் துறை சார்ந்த பங்குகள், அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். வேகன்ஸ் தயாரிக்கிறவங்க இருக்காங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறவங்க இருக்காங்க, என்ஜின்ஸ் தயாரிக்கிறவங்க இருக்காங்க, டிக்கெட் தரவங்க இருக்காங்க. இப்படி அது ஒரு பெரிய செக்டர். அதுல இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளை நீங்க பார்த்து வாங்கினீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய செக்டராக இந்த ரயில்வே செக்டர் அப்படிங்கிறதும் அமையக்கூடியது. அடுத்ததாக ட்ரெண்டிங் செக்டரா இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் செக்டர். ஏன்னா செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படிங்கிறது இனி அடுத்து தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. எலக்ட்ரிக்கல் மயமாகும் போது, டிஜிட்டல் மயமாகும் போது இந்த சிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அப்ப செமிகண்டக்டர் தயாரிப்பு துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துல பல லட்சங்களையும் பல கோடிகளையும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப அது துறை சார்ந்த பங்குகளை நாம நம்மளுடைய போர்ட்போலியோல வாங்கி வைக்கும் போது அந்த கம்பெனிகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய கம்பெனிகளாக இந்த செக்டர் எதிர்காலத்துல அமையக்கூடியது.